பூமி தான் அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்து பிளேட்டை எடுத்துட்டு வந்து கழுவலான்னு வரும்போது, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்காருக்கு நீ சாப்பாடு ஊட்டுவடின்னு ஆக்ரோஷம் அபூர்வா கேட்க, அதுக்கு கூலா பூமி, இந்த கொஷனே தப்பு அபூர்வா. நான் தான் அவரோட பொண்ணுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் என்ன தத்தெடுக்க போகிறாரு. அப்போ அஃபிஷியலாகவும் உனக்கு தெரிஞ்சு போகுது. ஆமாடே, அது எப்படி நடக்கும்னு நானும் பார்க்குறேன்டே அப்படின்னு அபூர்வா சொல்ல, நான் பெற்றவங்களே மேலேருந்து கீழே வந்து தடுத்தாலும் அது தடுக்க முடியாது அபூர்வா அப்படின்னு சொல்ல, பார்க்குறேன்டி பார்க்குறேன் பார்த்துக்கோ அப்படின்னு கூலாக சொல்லிட்டு வரும்போது ஹாலில் செர்ரி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். என்ன செர்ரி, நீ எங்கே உட்காந்துருக்க? எங்கே போயிருந்த? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, நீ மட்டும்தான் இன்னும் சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்ல, அப்படியே கண்ணீரோடு அவர் உட்காந்துருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன் வீட்டுக்கா? அங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஆவலாக கேட்க, என்னத்த சொல்கிற, அங்கே பெரியம்மாவும் பூர்ணாவும் கண்ணீரும் கவலையுமா இருக்காங்க. ஆனால் அண்ணனும் ரொம்ப கேஷுவலாக இருக்கார், ஒன்றும் நடக்காத மாதிரி. இதுக்கெல்லாம் காரணமான ஒன்று ஒரு வார்த்தை கூட அவங்க திட்டவே இல்லை தெரியுமா? அண்ணனை நினச்சி தான் பெரியம்மா ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அண்ணன் எதுவுமே வாய் விட்டு அழ மாட்டேங்குது, வாய் விட்டு எந்த ஃபீலிங்ஸும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே தன் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கான்னு பெரியம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன வயசில் படித்த கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது அந்த கதையில் தான் புருஷனை இழந்த ஒரு மனைவி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க அப்படியே இருக்கிறத பார்த்து, இவங்கள நீங்கள் நார்மல் நிலைக்கு கொண்டு வாங்க, இல்லைன்னா இவங்களும் இறந்துருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அதே பிரம்மையிலே இருக்காங்க. அப்போ ஒரு வயசான அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த லேடிக்கு பிறந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து மடியில் போடும்போது அந்த குழந்தையோட அழுகுரல் அந்த அம்மாவை நார்மல் நிலைமைக்கு வர உதவியா இருந்துச்சு. எங்க அண்ணனோட நிலைமையும் அந்த அம்மா மாதிரியே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகி என்ன ஆகுமோன்னு பெரியம்மா பயப்படுறாங்க. எல்லாம் கேட்டுட்டு இந்த பூமிக்கு அப்படி தோர தரையா கொட்டுது கண்ணுல இருந்து தண்ணி. அட அட அட, எப்படி கொட்டுதுன்னே எனக்கு தெரியல. திரும்பி நின்று அந்த அம்மா அழுதுட்டு அப்படியே கண்ணை தொடச்சிட்டு, ஏன் சரி நீ கொஞ்சம் அவங்களுக்கு தைரியம் சொல்லியிருக்கலாம் இல்ல அப்படின்னு கேட்க, உடனே சரியா தைரியம் மட்டும் இல்லை, சொல்யூஷனையும் நான் கொண்டு போனேன். என்னது அது அப்படின்னு ஆர்வமாக இவ கேட்க, அதாவது கல்யாணம், நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலான்னு நானும் பெரியமாவும் பேசணும். இதை கேட்டவனே இவளுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறா. பூமி, அண்ணன் கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அதாவது தனக்கு பிடிக்காத ஏதாவது ஒன்று வந்து சேர்ந்துடுச்சுன்னா அதை பிடிக்கிற அளவுக்கு அதை மாற்றிக்குவார். அந்த கெப்பாசிட்டி அண்ணன் கையில் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அந்த பொண்ணு அண்ணனை மாற்ற தேவையில்லை, அண்ணனே அந்த பொண்ணுக்காக மாறிடுவாரு, உன்னையும் மறந்துடுவாரு. ஆனா அண்ணனும் உன்னை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தீர்க்கமா சொல்லிட்டான் அப்படின்னு உடனே பூமிக்கு ஷாக்கு மேல ஷாக். என்ன பண்றது பூமி, சின்ன வயசுலேருந்து அண்ணனுக்காக நானும் எனக்காக அண்ணனும் நிறைய விட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் லவ் பண்ண பொண்ணை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அப்படி விட்டு கொடுத்தா நீ அங்கேயோ நான் எங்கேயோ இருந்து கஷ்டப்படணும் இல்லையா? என்ன சொல்ற பூமி அப்படின்னு பார்த்தா அங்கே பூமி இருக்க மாட்டா. பூமி எப்பயோ போயிட்டு இருக்கு. இந்த செர்ரிக்கு காதல் பைத்தியம் எப்போ தெளியுதோ தெரியல. செர்ரி சொன்னதெல்லாம் வச்சு இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த அழுகையில் இந்த அம்மாவுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அதாவது என்னால் தானே இவருக்கு இந்த நிலைமை, இவரை எப்படியாவது நான் நார்மல் ஆக்கணும், அதனோட கடமை அப்படின்னு நினச்சி உடனே மொபைல் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வேற வாய்ஸில் திடீர்னு ஃபோனை பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, யார் நீ? நக்ஷத்ரா அப்படின்னு ககன் சொல்ல, நான் நக்ஷத்ரா கிடையாது, நக்ஷத்ராக்கு இருக்கிற திமிரும் ஈகோவும் எனக்கு கிடையாது. நக்ஷத்ராவை நீ ரிஜெக்ட் பண்ணது உன்னோட குட் லக், பூமி உன்னை ரிஜெக்ட் பண்ணது அவளோட பேட் லக். யார் நீ அப்படின்னு திரும்பவும் ககன் கேட்க, செப்டம்பர் 2ஆம் தேதி பவன் கல்யாணோட பர்த்டேவை அவரோட ரசிகர்கள்லாம் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி என்னோட பாஸ் பர்த்டேவும் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்ல, என்னோட பர்த்டேலாம் உனக்கு எப்படி தெரியும்? யார் நீ அப்படின்னு கேட்க, நான் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுல த்ரில் இருக்கும், ஆனா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல இருக்குமா? உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், ஏதாவது தெரியணும்னா என்ன கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு பூமி சொல்ல, ஆனா உன் பேரை மட்டும் சொல்ல மாட்டியா அப்படின்னு ககன் கேட்க, இப்போதைக்கு உன்னோட ரசிகைன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ நடந்தும் ஏதோ நடக்காத மாதிரி இருக்கீங்களே பாஸ், எவ்வளோ சோகத்தை மனசில் வச்சுருக்கீங்க அப்படின்னு பூமி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதீங்க அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது. என்னென்னா நீங்கள் எப்போவுமே பொய் சொல்ல மாட்டீங்க. இப்போ பாருங்க, அந்த பொய் சொல்கிறதுக்கு எவ்வளோ தடுமாறுனீங்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, இங்கே பார், அன்னோன் பர்சன் கிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு கட் பண்ணிடுறாரு. பூமி ஏதோ புது ட்ராக்ல போகிற மாதிரி நமக்கு தெரியுது. அபூர்வா ரொம்ப டென்ஷனோட நக்ஷத்ராவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோனை பண்ணி வந்தாளான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்த சித்தி, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க
அப்படின்னு வந்து கேட்க, இந்த நட்சத்திரா காலையில போனவ எங்க போனானே தெரியல, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போன பண்ணி கேட்டுட்டேன், யாருமே வரலன்னு சொல்றாங்க, எங்க தான் போனான்னு தெரியல அப்படின்னு அபூர்வா சொல்ல, அவனுக்கும் ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்க, எனக்கு புரியுற மாதிரி பேசு, உனக்கு ஏதாவது மூளை இருக்கா அப்படின்னு கேட்க, டன் கணக்கில் வச்சிருக்கேன், ஆனா கல்யாணம் தான் ஆகல, நீ டென்ஷன்ல இருக்க, அதான் காமெடி பண்ணலாம் தான் செஞ்சேன். ஆமா, உனக்கு சிரிக்கிறவங்கள அழ வைக்க தான் தெரியும், உனக்கு சிரிக்கவோ அழவோ தெரியாதுல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அபூர்வா, இங்க பாரு, கோவத்துல எங்கேயாவது உன்னை கொலை பண்ணிடுவணும்னு எனக்கு பயமா இருக்கு, உன் கையில சாவ கூட நான் ரெடியா இருக்கேன், ஆனா உன் டென்ஷனை பார்க்க என்னால முடியலம்மா. ஒருவேளை நம்ம நட்சத்திரம் அந்த ககனை பார்க்க போயிருப்பாளோ அப்படின்னு சித்தி சொல்ல, உடனே சித்தி அவனுக்கு ஃபோனை பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்ல, சித்தி ஃபோன் பண்றாங்க. யாரு நீ அப்படின்னு கோவமா ககன் கேட்க, தம்பி நான் மருதாணி பேசுறேன்ப்பா, என்ன நீ கூட ஐ லவ் யூ சொல்ல வந்தியா அப்படின்னு ககன் கேட்க, ஐயோ தம்பி நான் மருதாணி சித்தி பேசுறேன்ப்பா, அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில என்ன ஜூஸ் குடிக்க வச்சு அந்த சித்திப்பா. ஓ சித்தியா, சொல்லு. நட்சத்திரம் உன்னை பார்க்க வந்தாளாப்பா அப்படின்னு கேட்க, ஆமா சாயந்தரம் என்னை பார்க்க வந்தா அப்படின்னா, ஓ இதுவரையிலும் உங்ககிட்ட தான் இருக்காளா, எதிரிங்க கிட்ட நான் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன், உன்ன மாதிரியே பைத்தியம் மாதிரி ஐ லவ் யூன்னு சொல்லி எங்க பின்னாடியே தெரிஞ்சா, நான் முடியாது போடின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்றாரு. உடனே சித்தி, பாத்தியா உன் பொண்ணு என்ன வேலை பண்ணியிருக்கா, இந்த டென்ஷன்ல அவ எங்கேயாவது பப்புக்கு போய் குடிச்சு நின்றுப்பா, போதை தீர்ந்த உடனே வந்துருவா, இதுக்காக நீ டென்ஷன் படாத, நீ டென்ஷன் பட வேண்டியது ஒரு காரியத்துக்கு தான், பூமியை நாளைக்கு தத்தெடுக்க போறாரு, அது எப்படியாவது நீ தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்ல பிளான் பண்றாங்க ரெண்டு பேருமே. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். அப்படியே சோபா சந்திரா தன் உடம்புல வந்த மாதிரி பூமி ஆக்ட் பண்ணுவா இல்லையா, அதே மாதிரி இப்போ அபூர்வா ஆக்ட் பண்ணி, சந்திரா என்ன யாரோ புதுசாக வீட்டுக்கு வந்திருக்காங்க, யார் இந்த பொண்ணு, இவளுக்கு பரதநாட்டியம் தெரிஞ்சா அவள் எனக்கு போட்டியாக வந்துருவாளா, என்ன குலம் என்ன கோத்திரம்னு தெரியாத ஒரு பொண்ணை எப்படி நீ தத்தெடுக்க விரும்புற, இவளா அப்படின்னு பலான்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அபூர்வா. வேண்டாம் சோப்பா வேண்டாம், பூமி நல்ல பொண்ணு, அவளை நீ அடிக்காத அப்படின்னு சொல்ல, பூமி நல்ல பொண்ணா, அது நீ நம்புறியா, அது உன்னோட நல்ல மனசு, ஆனால் அவளுக்கு அந்த மனசு இல்லை, நீ தத்தெடுக்கிறேன்னு சொன்ன உடனே அவள் வேணான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா, நீ அவளை தத்தெடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் நீ தத்தெடுக்க போறியா சந்திரா அப்படின்னு கேட்க, நீ சொல்றதை என்னைக்கு நான் மீறி இருக்கேன் சோபா அப்படின்றாரு சரச்சந்திரா. அப்படியே ஆடிக்கிட்டு மயக்கடிச்சு விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணி தனக்கு என்ன நடந்ததுன்னு மற்றவங்க மூலியமா அப்பாவியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அபூர்வா. அதுக்கப்புறம் இந்த சரச்சந்திரா பூமி கிட்ட போய் என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு கேட்க, பரவாயில்லப்பா, நான் உன்னை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்தீங்களே அதுவே போதும்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில் அபூர்வாக்கு காஃபி கொண்டு வந்து சாரி மேடம்னு சொல்கிறா பூமி. என்னடி உன் திமுறான பேச்சை காணோம், வேற மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்க, ஆமாம் மேடம், உங்ககிட்ட வச்சுக்க கூடாதுன்னு நான் நேற்று நைட்டு நீங்கள் அடிக்கும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் உங்ககிட்ட போட்டி போட மாட்டேன், அவரையும் எங்கள் அப்பாவையும் சம்மதிக்க வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ககன் வீட்டுக்கே போகிறேன், அது மட்டும் இல்லாமல் தத்தும் கேன்சல் ஆகிடுச்சுல்ல, அதனால் நான் இங்கே இருக்கிறதுக்கு உண்டான தகுதி எதுவுமே இல்லை, போகிறதுக்கு முன்னாடி மனசார அவங்கக்கிட்ட சாரி சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் மேடம் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, போகிறதுக்கு முன்னாடி என்ன வேணுமோ கேளு, அதை நான் செய்கிறேன், அதுக்காக சொத்து கித்து எழுதித்தான்னு கேட்காத, அதெல்லாம் தர முடியாது, உன் தகுதிக்கு என்ன வேணுமோ அதை கேளு, தூக்கி போடுற பொறுக்கி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுவும் வேணாம் மேடம், நான் எப்படி வந்தனோ அப்படியே போகிறேன் மேடம், காஃபி சில்லுன்னு ஆகிடுப்போது மேடம், எடுத்துக்கோங்க மேடம்னு அப்பாவியா பூமி சொல்லும் போதே ஏதோ இவ பிளான் பண்ணுறான்றது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. என்னடி காலையில் இப்படி ஷாக்குக்கு மேலே ஷாக்கை தர, சரி ஓகேன்னு காஃபி எடுத்து குடிக்கிறா, காஃபியும் நல்லா இருக்கு, சரி உன் வீட்டுக்காரனுக்கு அதான் அந்த ககனுக்கு சொல்லு, இனிமே எங்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாது, எங்ககிட்ட பிரச்சனைக்கு வரக்கூடாது, அது மட்டும் இல்லை உன் அத்தைக்காரி இருக்காள் அந்த சாரதா, அவளை கூட்டிகிட்டு கண்காணாத இடத்துக்கு நீ போயிடணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறது அப்படியே செய்கிற மேடம், சரி ஏன் இன்னும் நின்றுட்டே இருக்க, போய் தொலை அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் நீங்கள் காஃபி குடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கப்பை வாங்கிட்டு போகிறேன் மேடம்னு சொல்ல, ஐயோ இந்த பணிவு என் வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாதுரி, ஆனால் உனக்கு நான் என்னவோ கொடுக்கணுமே அப்படின்னு தன் வலையில் கட்டுறாங்க, கொடுக்கறதுக்கு வேணாம் மேடம், எனக்கு நிச்சயமாகவே வேணாம் மேடம்ன்றா. காஃபி குடிச்சிட்டு கப்பை கொடுக்குறா அபூர்வா, கப்பை வாங்கிட்டு போகிறா, போகும்போது ஏய் அப்படின்னு கூப்பிடுறா, அதுக்கப்புறம் எந்த பேச்சுமே வர முடியாமல் திணறாங்க. இது திரும்பி பார்த்த பூமி அப்படியே திமுரோட அப்படியே நிற்கிறா, காஃபி கப்பெல்லாம் கீழே வச்சுட்டு ரூமை லாக் பண்ணுறா. ஏய் என்ன பண்ணுற அந்த மாதிரி கேட்க, இதுக்கு முன்னாடி குட் மார்னிங்னு சொன்னேன், ஆனால் இப்போதான் உண்மையாக சொல்கிறா, குட் மார்னிங் மம்மின்றா.